வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் பிரியமானவர்களே, வாழ்க்கைக்கு அது ஒரு தீபமாக, நம் வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கிறது. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளியாது என்று சொன்னவர். அவர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்ல ஆகும் சகலமும் கட்டளையிட நிற்கும் என்று. தேவனே வார்த்தையானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி தான் நம்ம எல்லாவற்றிலும் நடக்கிறோம். இந்த வார்த்தையின்படி தான் நடக்கும்படியும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார், அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வசனம், அந்த வார்த்தையை நாம் அதிகமாய் பிடித்து கொள்ள வேண்டும். வார்த்தையில் ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கெடுத்தாலும் எந்த காரியங்களை நீங்கள் சுற்றி வந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்ற ஒரு காரியம் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். அப்பதான் தேவன் உங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். வசனத்தின்படி நடக்கிறவர்களை, வார்த்தையின்படி நடக்கிறவர்களைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? தினமும் வசனத்தை படிக்க வேண்டும், தினமும் வார்த்தையை தியானிக்க வேண்டும். சபையில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், இதையெல்லாம் நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை அதிகமாய் ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு கதை புஸ்தகம் போல படிச்சுக்கிட்டு ஒரு பேரளவு வசனத்தை கேட்டுட்டு போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. வசனம் நம்மோடு பேசக்கூடியது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவன் நம்மோடு இந்த வார்த்தைகளின் மூலமாய், இந்த வசனங்களின் மூலமாய் பேசுகிறார். இவ்வளவோ அனுபவங்களை தேவ மனிதர்கள் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி இடைப்பட்டு இருப்பார். என் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களில் இப்படிப்பட்ட காரியங்களிலே இடைப்பட்டிருக்கிறார். வார்த்தைகளை கொடுத்து, வசனங்களை கொடுத்து, வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுகிறவர், இந்த வேதத்தில் உள்ள வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைபடுகிறவர் அவர். வசனத்துக்கு நம் இருதயத்தை எப்பொழுதும் திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை குறித்து ஒரு 7 காரியங்களை, வார்த்தை நமக்கு என்னெல்லாம் சொல்லுகிறது, வார்த்தை எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறது என்று ஒரு 7 காரியங்களை நாம் இந்த நாளில் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதே நீங்கள் சங்கீத புஸ்தகம் 19 எடுத்துக்கொள்ளுங்க. 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். முதல் பகுதியில் தேவன் சொல்லுகிற காரியம் எடுத்து வாசிப்போம். 19ஆம் சங்கீதத்தில் 7லிருந்து 11 வரை. உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வேதம் குறைவற்றதும் என்ன செய்கிறது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சொல்லுங்க பாப்பா, ஆத்துமாவை. எல்லாருமே சொல்லலாம், வா இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஆத்துமாவை சத்தமா, நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒரு 5 தரம் 10 தரம் கேட்டு சொல்லக்கூடாது. ஒரு டைம் கேட்டாவே சத்தமா சபா எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஆத்துமாவை என்ன செய்யக்கூடியதா இருக்கிறது? சத்தமான்னு கேட்டேன். உயிர்ப்பிக்க கூடியது. அதோடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்ம ஆத்துமாவை அது உயிர்ப்பித்து, அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம ஆத்துமா இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படலைன்னா தேவனை தொழுது கொள்ள நம்ம வரமாட்டோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா ஆத்துமா மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தா மாயை தான் பின்பற்றி போவோம், விக்கிரகங்களை பின்பற்றி போவோம், கல்லை மண்ணை பின்பற்றி போவோம், மாயையை பின்பற்றி போவோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டதுனால தான் இங்கே ஆராதிக்க உள்ள வந்திருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. என்ன செய்கிறது? பேதையை சத்தமா எல்லாரும் சொல்ல என்ன செய்கிறது? ஞானியாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இருதயத்தை என்ன செய்கிறது? அது
சத்தமான்னு கேட்டேன். சந்தோஷப்படுத்துகிறது. தேவனுடைய வசனம் வந்தவுடனே என்ன வருகிறது? நம்ம இருதயத்தில் சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி உண்டாகும். வசனங்கள், வார்த்தைகள் பல நேரங்கள் நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது, மகிழ்ச்சியாக்கக்கூடியது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. அடுத்து பேதையை, அறிவில்லாதவனை, ஞானமற்றவனை ஞானமுள்ளவனாக, ஞானியாக மாற்றுகிறது தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள். அல்லேலூயா. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. அடுத்தது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. செய்கிறது, கண்களை தெளிவிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, சொருகி போன கண்கள், மயங்கி போன கண்கள். அல்லேலூயா. இருள் நிறைந்த கண்கள். உன் கண் இருளாயிருந்தால் எப்படி இருக்கும்? உன்னுடைய முழு சரீரமும் இருளா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் கண் வெளிச்சமா இருந்தா உன் சரீரம் முழுது எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் கண்ணுக்கு என்ன செய்யப்படணும்? கலிக்கம் போட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் ஆண்டவர். அப்ப கண்கள் அவ்வளவு என்ன செய்கிறது? பல விதத்தை சொல்லப்படுது கண்களினால. புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த கண்ணை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தெளிவாக்கி இருக்கிறார். தேவாதி தேவனை பார்ப்பதற்கு, மகத்துவம் உள்ளவரை தரிசிப்பதற்கு, சரியானதை நோக்குவதற்கு இந்த வசனம் என்ன செய்கிறது? நம்ம கண்களை தெளிவாக்க கூடியதாக இருக்கிறது. சத்தமானவர் அலையிலே சொல்லுங்க பாப்போம். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? நீதி உள்ளதாக இருக்கிறது. சுத்தமா சொல்லுங்க. அநீதி உள்ளது அல்ல. தேவனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? எல்லா காரியங்களும் நீதி உள்ளதாய் செய்திருக்கிறார். நீதியின்படிதான் செய்கிறார். நம்ம சில நேரங்களில் கேள்வி கேட்பான், ஏன் பார்வோன் அப்படி அந்த எகிப்தில் இருக்கிற தலைச்சான் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் கொண்டு அவங்களை அப்படியெல்லாம் தண்டிச்சு இவங்க ஜனங்களை விடுதலை ஆக்கணுமா அப்படின்னா தேவன் வேதம் சொல்லும், தேவன் இப்படி நீதியை சரி கட்டினார் அப்படின்றது. நீதியை சரி கட்டினார். அப்போ அதுக்கு முன்பு அவர்களுடைய பாவங்கள், இந்த ஜனங்களை அவர்கள் அடிமைப்படுத்தின விதங்கள், அவர்கள் செய்த குற்றங்கள், அதன் அடிப்படையில் எப்படி ஒரு நீதி, ஒரு ஜட்ஜு ஒரு நீதியை சொல்றாரோ அதுபோல தேவன் ஏற்ற வேளையில நீதியை செயல்படுத்தக்கூடியவர். சத்தமா சொல்லுங்க. நல்லா கரங்களை வைத்து நல்லா முழு பலத்தோடு கடைசி நாளில கூட தேவன் நீதியை சரி கட்ட வருகிறார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எதை சரி கட்ட வருகிறார்? நீதியை சரி கட்ட வருகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளணும். பிரைஸ் எல்லாம். அப்ப தேவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும், வசனங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? சத்தமா நீதி உள்ள வசனங்களாக காணப்படுகிறது. அடுத்து அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். எப்படி சொல்றாரு பாருங்க, பொன் அப்படின்றாரு. அடுத்தது அதை விட மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்பட. அதை விட எப்படிப்பட்டது? பொன்னை விட எது உயர்ந்தது? பசும்பொன். அல்லேலூயா. பொன்னிலும், ஆமா பொன்னிலும், அடுத்து மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம். தேனை விட தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேன் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ தேன் கூடு கூட எடுத்து அதை உடைச்சு அதை பிழிஞ்சு அவங்க வடிகட்டி நிறைய காரியங்கள் அதுக்கு செய்யணும். ஆனால் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற அந்த தேன், அல்லேலூயா, அவ்வளவு மதுரமானதா இருக்கும். அதுபோல தேனிலும் எப்படி சொல்றாரு? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாயிரு. வசனம் அப்படிப்பட்டதான். பொன்னிலும் மிகுந்த பசும்பு. நல்லா கூர்ந்து கவனிக்கிறியா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனத்து மேல முழு கவனம் இருக்கணும் எல்லாத்துக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேனிலும் தெளித்தேன் அப்படின்றார். அப்ப கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு மகத்துவமானது. இன்னும் சொல்லணும்னா அவ்வளவு மகத்தான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்தன் இவ்வளவாக அந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவு விரும்பி பேசுறான் பாருங்க. நீங்க அப்படி பேசுறோமா? நம்ம அப்படி பேசுறோமா? வேதத்தின் மேல் அவ்வளவு ஒரு ஆசையும் ஆர்வம் நமக்கு இருக்கா? விளங்குதாமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சபையே புரியுதா? எதையோ ரசிச்சு பேசுறோம் இல்லையா?
நீ போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப அருமையாக இருந்ததுன்றோம், நம்ம போட்டிருந்த சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்றோம் இல்லையா, அங்கே போயிட்டு வந்தோம் அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றோம். ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் ரொம்ப தரமாக இருக்குது, அதை போய் வாங்குங்க அப்படின்றோம். எதையோ நம்ம புகழ்ந்து பேசுகிறோம், பாராட்டி பேசுகிறோம். தகுதியானது தப்பு இல்லை, ஆனால் எல்லாற்றை விட எது தகுதியானது, உயர்ந்தது, எதை நம்ம உயர்த்தி இதை பேசுகிறோமா அப்படின்றதா முக்கியம். அதை பேசுறது தப்பில்லை, ஆனால் அதை விட தேவனுடைய வார்த்தையை நீ அப்படி பேசுறியா? இந்த வார செய்தி கேட்டமே, கடந்த வாரம் ஆண்டவர் பேசினாரே, இல்லை வேதத்தில் படிக்கும்போது இந்த வேதத்தில் இந்த பகுதி எப்படி சொல்லியிருக்கு பார்த்தியா, இந்த வசனத்தில் இருக்கிற ஆழத்தை பார்த்தீங்களா, அதில் தேவன் சொல்லியிருக்கிற விதங்கள் எப்படி இருக்கு பாருங்க. தேவன் எவ்வளோ மகத்தான காரியத்தை இவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அப்படி இருந்தது, என் வாழ்க்கை இப்படி தொடப்பட்டதுன்னு யாராவது பேசியிருக்கிறீங்களான்னு கேட்குறேன். சும்மா இல்லையெல்லாம் சொல்லக்கூடாது, பேசியிருக்கிறோமா, சொல்கிறது விளங்குதால் கவனிக்கிறீங்களாம்மா, இங்கே வசனத்தை கவனிக்கிறீங்களான்னு கேட்டேன். நல்லா கையை உயர்த்தி சத்தமா பேசுகிறோமா? ஒரு நாளாவது சகோதரிகள் கூடி அப்படி பேசுகிறீங்களா? சகோதரர்கள் கூடி பேசுகிறீங்களா? வீட்டில் நீங்கள் பேசுகிறீங்களா? குடும்பமாக பகிர்ந்து கொள்கிறீங்களா வசனத்தின் மகத்துவத்தை, மகிமையை? அவர் சொல்கிறாரு பாருங்க, தாவீது அவ்வளவா உணர்ந்து சொல்கிறார் ஒரு வசனத்தையும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேங்க. அப்படியே வசனங்களை சில நேரங்களில் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயோ எப்படி இருக்கே வார்த்தை, இவ்வளவு மகிமையான வார்த்தையை தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு வசனத்தை படிக்கும்போது ஆவியில கலிகூர்ந்தது உண்டா, உச்சி முகந்தது உண்டா? ஸ்தோத்திரம், சொல்றது விளங்குதாங்க. அப்படி வசனத்தை நம்ம ஆராய்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக இருக்கணும். செஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். செய்றியா? சும்மா இல்லையா சொல்லக்கூடாது. ஆமாம், செய்கிறீங்களா? செய்கிறது இல்லை, செய்கிறது இல்லை. அநேகர் பைபிளை தொடக்கிறது இல்லை, படிக்கிறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில் பிரயோஜனமே இல்லை. இந்த வசனம்தான் உனக்கு தீபமாக உன்னை வழி நடத்தும். இந்த வசனம்தான் உன் வாழ்க்கையை வெளிச்சமாக இருந்து நடத்தும். பின்பற்றி பாருங்க, வசனத்தை கை கொண்டு பாருங்க, வசனத்தை தியானித்து பாருங்க. உங்க வாழ்க்கையே மாத்திரும், உங்க வாழ்க்கையே வித்தியாசப்படுத்திடும். நீ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உலகத்திலிருந்து வேறு ஒரு உலகத்துக்கு வரணும்னா, பரலோகம் என்கிற மகிமையுள்ள உலகத்துக்குள்ள வரணும்னா, தேவனுடைய உலகத்துக்குள்ள வரணும்னா, இந்த வசனத்தை நீ எவ்வளவா ஆராய்கிறையோ, இந்த வசனத்தை எவ்வளவா நேசிக்கிறையோ, அப்பதான் நீ இதுல வெளியிலேயே வர முடியும். சத்தமா சொல்லுங்களேங்க. கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் வசனத்தை. ஏதோ கடந்த முறை யாரோ ஒருத்தர் சொல்லும்போது ஒரு பிரதர் அவர் என்ன பண்ணுவாராம், வசனத்தை எந்த நேரமும் செவியில அந்த வார்த்தைகளை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். படிக்க தெரியாது, வசனத்தை என்ன செய்வாராம், இது மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வசனங்கள் வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, ஆதி ஆகமத்திலிருந்து பேசிகிட்டே போகிற ரெக்கார்டெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. எவ்வளோ வசதிக வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டாயிருக்கு. அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருப்பாராம். எந்த நேரத்தை போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறனால எந்த படிக்க தெரியாது, அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறனால எந்த வசனங்களையும் எந்த காரியங்களையும் அவ்வளவு ஆர்வமாக உற்சாகமாக சொல்லுவாராம். அதை சொல்றது விளங்குதாங்க. இந்த வசனங்களை முன்கூட்டி அவ்வளவு எங்கெங்க வசனங்கள் எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குன்னு வசனத்தோட உச்சரித்து சொல்லுவாராம். படிக்க தெரியாதானா, வசனத்தை இப்படி ரெக்கார்டில் செல் வழியா கேட்டு கேட்டு. இன்னைக்கு இருக்கிற இப்படி வார்த்தைகளை வசதிகள் இருக்கு, அந்த வசதிகளை பயன்படுத்தி தேவனுடைய வசனத்தை அதிகமாக கேட்கிறோமா? இல்லையா? நானும் படிக்கிறேன் பைபிள், வருஷத்துல ஒரு முறை படிச்சிடுறேன். அப்படிதான் ஒருத்தனை கேட்டேன், ஒரு தம்பியை வருஷம் பைபிள் படிக்கிறான், கேள்வி கேட்டா எதுவுமே தெரியல, பைபிள் இருந்து எந்த ஒரு விஷயமே புரியல. இப்ப நானும் ஒரு முறை பைபிள் படிச்சிடுறேன். அப்படி இல்லை பைபிளை படிப்பது, உணர்ந்து படிப்பது, அறிந்து படிப்பது. அல்லேலூயா. அதுதான் உன் வாழ்க்கையை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும், மாற்றும். சில பேர் படிக்கிறதோட சரி, அது தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவாங்க. தேவன் அதுல சொல்லப்படுகிற வார்த்தைகளை பயந்து கீழ்ப்படிய மாட்டாங்க அநேகர். சொல்றது விளங்குதாங்க. அநேகர் எவ்வளோ முறை சில பேர்லாம் கூட்டு சொல்லிக்கிட்டே தான், பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி. பைபிளை படிக்கிறதே கிடையாது. ஜெப நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, உங்கள் ஜெப நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சோத்திரம், அல்லேலூயா. சொல்றது விளங்குதா? ஆவியில் உணர்த்தப்படுறேன், சொல்றேன். ஜெப நேரமும் குறையுது, அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறி போயிடும். ஜெப நேரம் அதிகமாகணும்.
வேத வாசிப்பு அதிகமாகணும், உணரணும். குறைஞ்சா என்ன செய்யணும்? ஆண்டவரே என் ஜெப நேரம் குறையுது, ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும். ஜெப வாழ்க்கை அதிகமாக இருக்கணும் ஒழிய ஜெப வாழ்க்கை குறைந்ததாக இருக்கக்கூடாது. சொல்றது விளங்குதா? சத்தமா சொல்லுங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்ப தேவனோடு இருக்கிற அந்த வேத வாசிப்புகள், அந்த தியானங்கள் தான் உங்களை ஜெபத்தில் நடத்தும், தேவனுடைய அன்பில் நடத்தும், தேவனுடைய நீதியில் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். அது என்ன சொல்றார் பாருங்க. இப்படிப்பட்ட வசனத்தை சொல்லிட்டு, இவ்வளவா மெச்சிக்கொள்ளுகிற அந்த வசனத்தை சொல்லிட்டு, நம்ம இன்னைக்கு முதல் குறிப்பில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன சொல்ல? அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன பலன் உண்டு? பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போல. எப்படி? சத்தமா சொல்லுங்க. எப்படி? மிகுந்த பலன் உண்டு. சத்தமா அல்லேலூயா. இப்படி உணர்றோமா? இதனுடைய மகத்துவம் தெரியல. தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்க. அவரே வார்த்தை என்ற தேவனே வார்த்தை. அப்போ அவன் வார்த்தையை நீ கை கொண்டேன்னா அவர் அப்படியே நீ கை கொள்வதற்கு அடையாளம். இவைகளால் உமது அடியேன் இப்படியெல்லாம் வசனத்தை வர்ணிச்சவர் சொல்றாரு, இவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அதை நான் கை கொள்ளுவதினாலே எனக்கு மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த பலன் அப்படின்றார். அல்லேலூயா. எச்சரிக்கப்படுகிறேன் நான். எத்தனை பேர் வசனத்தை இப்படி சொல்ல முடியுமா? நம்ம இந்த வசனத்தை நான் படிப்பதனால ஆசீர்வதிக்கப்படுகிறேன், இந்த வசனத்தை படிப்பதனால தேவன் என்னோடு இருக்கிறார். அப்படி ஏதோ ஆசீர்வாத வசனம், வாக்குத்தத்த வசனங்கள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வீட்டில் மாட்டி வச்சுக்கிறோம், அதை மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டு போகிறோம். அதை மட்டும் 23 சங்கீதம், 91 சங்கீதத்தை, 128 சங்கீதத்தை மட்டும் அறிக்கை செஞ்சுட்டு போகிறோம். விளங்குதாமா? கவனிக்கிறீங்களாமா? ஆமா, ஸ்தோத்திரம். ஆனா இந்த வசனத்தினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன்னு சொல்றீங்களா? நான் அதை படிப்பதனாலே நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன், இது என்னை எச்சரித்தது, என் வாழ்க்கையை எச்சரித்து கவனமுள்ளவனாய் மாற்றியதுன்னு சொல்ல முடியுமா? தான் முதல் குறிப்பு சொல்ல. எச்சரிக்கை. இந்த வசனம், தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பு தான். நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க போகாத போட்டிருக்கல எச்சரிக்கை போர்டு. சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கு? திருன்னு முழிக்கிறதுக்கு போட்டிருக்குல்ல, திருன்னு முழிக்க கூடாது. எங்க போட்டிருக்குன்னு கேட்டேன். எங்க எல்லாம் எச்சரிக்கை போர்டு போட்டிருக்கோம்? கரண்ட் பாக்ஸ், அப்புறம் நிறைய வீட்டு கேட்ல போட்டிருக்கோம். என்னது? நாய்கள். ஆமா, ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். சில பேர் எச்சரிக்கைன்னு போட்டிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அபாயமான இடமெல்லாம் எங்கேயோ என்ன போட்டிருப்பான்? வளைவில் முந்தாதீர்கள், அபாயம், எச்சரிக்கை போடுவான். புரியுதுங்களா? இது ஆபத்தான வளைவு, இது ஆபத்தான இடம். சில குளங்கள்ல, சில ஆபத்தான அந்த கடல் ஓரங்களில் பாருங்க, இது பிரச்சனையான இடம், எச்சரிக்கை, இந்த இதுக்குள்ள தாண்டி உள்ள போகாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்மளை காத்துக்கொள்ள போர்டு போட்டிருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உடனே உஷாராயிடும். இல்லை, இதை செய்யக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அப்போ தேவனுடைய வசனம் பல விதங்களில நம்மளை எச்சரிக்கிறது. இதை பேசாத, இதை செய்யாத, இதை பண்ணாத, இங்க போகாத, இதை தொடாத, இப்படி நடக்காத, அப்படின்னு பல விதங்களிலே வேதத்தை நாம் வாசிக்கும் போது, வசனங்களை கேட்கும் போது நம்மோடு கூட வசனம் நம்மை எச்சரிக்கிறது. முதல் வசனம் நமக்கு தான் எச்சரிப்பு சத்தம். சத்தமா சொல்லுங்க. வசனம் என்பது நமக்கு தான் முதல் என்ன வரணும்? எச்சரிப்பு முதல் நமக்கு தான். ஸ்தோத்திரம். அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு இதை அடியேன் மிகவும் எச்சரிக்கிறது என்றான் பாருங்க. இதை கை கொள்ளுவதினாலே மிகுந்த எனக்கு பலன் உண்டு. அப்போ இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதான் நம்ம அந்த பாதை, நம்ம காட்டுகிற பாதை, இது போகாதன்றது அந்த வெளிச்சம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வழி நடத்தக்கூடியது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்ம வசனங்களினாலே நான் எச்சரிக்கப்பட்டு சில விஷயங்களை விட்டுருக்கிறேன், சில விஷயங்கள்ல நான் மாறி இருக்கிறேன். அந்த மாதிரி சாட்சிகள் எழும்பணும். மாதத்துல, வாரத்துல, வருஷத்துல இப்படிப்பட்ட நிறைய சாட்சிகள் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும். அது இருந்துகிட்டே இருக்குங்க. வாழ்நாள் முழுவதும் இது இருந்துகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்படுற அனுபவத்தோடு இது முடிந்து விடுகிற அனுபவம் கிடையவே கிடையாது. இந்த அனுபவம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு?
ஜீவகாலம் எல்லாம் இந்த வசனம் உங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறதாக இருக்க வேண்டும். சொல்லணும், எச்சரிங்க ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே, ஏதாவது குறை இருந்தா என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. தெரியல, என்னை எச்சரித்து உணர்த்தும், எனக்கு புரிய வைங்க, என்னோடு பேசுங்கன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏதா பிரச்சனைனா மட்டும் ஆண்டவரை இதுக்கு பேசுங்க அதுக்கு பேசுங்கன்னு கேட்டு வர மாதிரி தவறு நம்மகிட்ட தான் இருந்தால் ஆண்டவரை நீங்க உணர்த்தி எனக்கு பேசுங்க. கேட்டு பாருங்க, ஆண்டவர் பேசுவார். எச்சரிக்கும் போது, அந்த வழியை விட்டு விலகும் போது உனக்கு அது பாதுகாப்பு. எச்சரிப்பின் சத்தம் எதை காட்டுகிறது? பாதுகாப்பை காட்டுகிறது. சத்தமா சொல்லுங்க. எச்சரிப்பு தாங்க. ஆதாம் ஏவாளுக்கு எச்சரிப்பு தானே. அதை தொடாத, அதை தொடாத. அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அவங்களுக்கு சொல்றது விளங்குதாங்க. இந்த பழத்தை அந்த பழத்து மேல என்ன போட்டார் ஆண்டவர்? எச்சரிக்கை போடு. அதை தொட்டைனா உனக்கு ஆபத்து, எச்சரிக்கை போட்டார். அதுல விளங்குதாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் அந்த காட்டுகிற இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயும் போகாத. சொல்றது விளங்குதுங்களா? ஒருத்தருக்கும் அழைக்கும் போது ஒருத்தருக்கும் ஒரு எச்சரிப்பு வார்த்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கும் போதும் ஒரு எச்சரிப்பு சத்தம், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாத, இப்படிலாம் நடக்காத, இதெல்லாம் நடந்தா உனக்கு ஆபத்து, இப்படி இருந்தா நான் உன்னோடு இருப்பேன், இப்படி இருந்தா நான் உன்னை வழி நடத்துவேன். சத்தமா முழு பலத்தோடு அல்லேலூயா. அப்போ அது நமக்கு தேவை. அந்த காரியத்தை நம்ம பின்பற்றுகிறவர்களாய் சபை எச்சரிப்பு எதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதை தொட வேணான்றார், எதை பேச வேணான்றார், எதை சிந்திக்க வேணான்றார், எங்க போக வேணான்றார். கவனிக்கிறீங்களாமா? அதுல நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்க வேண்டும்? கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பார்ப்போம். முதல் வார்த்தையில பார்த்தோம், இந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது? வார்த்தை எச்சரிக்கிறது. இரண்டாவது, நித்தியத்துக்கு நேராக நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. நித்திய அழைப்பை கொடுக்கிறது. மத்தேயு 5:13 வேகமா. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று இல்ல 5:17 அதுவா? நியாய பிரமாணத்தை ஆனாலும் இல்ல ஒரு நிமிஷம். 6 பாருங்க. 6 4:17 சாரி 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. என்ன சமீபித்திருக்கிறது? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. தேவன் அதை கொடுத்தாரு. இரண்டாவது வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது? எந்த அழைப்பை என்ன பேசுது நம்மோடு? அடுத்தது முதல்ல பார்த்தோம், எச்சரிப்பு கொடுக்குது. இரண்டாவது இந்த வசனம் என்ன செய்கிறது? பரலோகத்துக்கு நேராக நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேங்க. எல்லா கரங்களை முழு சத்த பலத்தோடு உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். சத்தமான ஒரு அல்லேலூயா. இந்த வசனம் என்ன செய்யுது? அடுத்தது பரலோக அழைப்பை கொடுத்திருக்கிறது. அங்கதான், அதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையாங்க? மனம் திரும்புங்கள், பரலோகத்துக்கு போறதுக்கு வரோம். எதுக்கு வரோம்? பரலோகம் ஆண்டவர்கிட்ட வந்தா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு மட்டும் வரதா இருந்தா பரலோகம் போக முடியாது. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதை கவனிக்கணும். ஒன்னு கட்டளை, இன்னொன்னு வாக்குத்தத்தம் அதுல இருக்கு. கட்டளை என்ன? சத்தமா சொல்லுங்க. கட்டளை என்ன? கட்டளைன்னா இதை செய் அப்படின்றதெல்லாம் கட்டளை. இதெல்லாம் விளங்கி கொள்ளுங்க சபை. நிறைய பேருக்கு இதெல்லாமே தெரியறது இல்லை. கட்டளை எது, வாக்குத்தத்தத்தினே தெரியாது. கட்டளைன்றது என்னது? செய்யின்றது அர்த்தம். மனம் திரும்பல, இதெல்லாம் செய்யின்னு சொல்றாரு பத்தியா. இதை செய்யின்றதெல்லாம் என்னது? அதெல்லாம் நீ செஞ்சீனா வாக்குத்தத்தம் வாழ்க்கையில தானா நிறைவேறும். கட்டளையின்படி நடந்தா வாக்குத்தத்தம் தானா நிறைவேறும். அப்ப முதல்ல கட்டளை கொடுக்கிறார், மனம் திரும்பு. இரண்டாவது சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல வந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நோக்கி ஓடாதபடி நம்ம எதை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம்?
சத்தமா சொல்லுங்க, எதை நோக்கி ஓடுறோம்? சத்தமாங்க, இங்கதான் இருக்கிறீங்க, கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லலாம். எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்ல சத்தமா சொல்லலாம். எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? கேள்வி கேட்டா தயவு செய்து பதில் சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லி பழகுங்க. சோத்திரம், அல்லேலூயா. ஒரு மார்க்கமா உட்கார்ந்துருக்க கூடாது. புரியாம ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே இங்க வந்திருக்கிறோம், இங்கே தான் உள்ளதான் இருக்கிறோம் இல்லையா? வசனத்தோடு வார்த்தையோடு தேவனோடு ஒன்றி போயிடுங்க. அப்படியே ஒன்றி போனா பேசிக்கிட்டே இருக்கலாம், நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு மைண்டோட வந்து உட்கார்ந்த பிரசங்கம் பண்ணிடுங்க, நான் எழுந்து போயிடுறது பாரம்பரியம். சத்தமா சொல்லுங்க, பலமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆமா, பூமிக்குரிய வாழ்க்கையை நோக்கி அல்ல, இப்ப நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பவுல் அதான் சொல்றார், பரம அழைப்பின் பந்தய பொருளை இலக்கை நோக்கி ஓடுகிறேன். கையை தட்டி அதை நோக்கி ஓடுறேன்றார். ஓடுறோமா ஐயா? ஓடுறோமான்னு அனுதினமும் உலகத்து தேவைக்காக ஓடிட்டு இருக்கிறோம், வயிற்றுக்காக ஓடிட்டு இருக்கிறோம், குடும்ப தேவைக்காக ஓடிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழணுமே, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, ட்ரெஸ் எடுக்கணுமே, குடும்பத்தை கவனிக்கணுமே, நாளைக்கு நல்லது கெட்டதை பார்க்கணுமேனு உலக காரியத்துக்காக ஓடிட்டு இருக்கிற நாம இதன் மத்தியிலே நமக்கு ஒரு நல்ல அறிவு இருக்க வேண்டும், ஒரு தெளிவு இருக்க வேண்டும். எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த உலகத்துக்காக ஓடுறேன், இந்த உலகத்தில் தேவைக்காக ஓடுறேன் ஒழிய இந்த உலகம் நிரந்தரம் என்று நான் ஓடலை. இந்த உலகத்தில் ஓட்ட எனக்கு ஒரு நாள் முடியும், பிறகு எனக்கு பரலோக வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு அறிவும் தெளிவும் விசுவாசிகளுக்கு வேண்டும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம், நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். நல்ல சத்தம் அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பரலோகத்தை, தேவனை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், பரலோக வாழ்க்கையை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் அப்படின்றாரு. அதுக்காக லாபமான இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்றார் பவுல். அப்ப இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனத்தின் மூலமாக. அந்த வசனத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அழைப்பை கேட்டுதான் உள்ள வந்திருக்கிறோம். எச்சரிப்பை கேட்டு விலகுகிறோம். இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை தொடக்கூடாது, இதை பார்க்கக்கூடாதுன்னு எச்சரிப்பை கேட்டு விலகிறது போல பரலோகத்தின் அழைப்பை கேட்டு நம்ம வந்திருக்கிறோம். அதை மறக்காதபடி இருதயத்தில் வைத்து அந்த அழைப்பை நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு? நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு? இப்போதானே சொல்லிட்டு வரேன். என்னது அழைப்பு? சந்தேகம் வந்துடுது உடனே. என்ன அழைப்பு? நமக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அழைப்பு? பரலோக ராஜ்யத்திற்கு என்ற அழைப்பு. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டுதான் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நாளைக்கு அந்த அழைப்பின் சத்தம் கேட்கும் பாருங்க. நீ உள்ள வந்து பின்பற்றிக்கிட்டு வருகிறதுனாலே, அவரையே நாம் ஆராதித்து கொண்டிருப்பதினாலே ஒரு நாளைக்கு ஒரு அழைப்பின் சத்தம் கேட்கும். என்னது? எக்கால சத்தம் வானில் வந்து துணிக்கும். எதற்கு? என் அழைப்பை கேட்டு என் ஆராதிக்கிற பிள்ளைகள், இந்த பூமியில என்னை பின்பற்றுகிற பிள்ளைகளை பரலோகத்திற்கு, நித்திய மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு போவதற்கு, ராஜாதி ராஜாவாக, கத்தாதி கத்தராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது காரியங்களை பார்க்கும்போது வசனம் நம்மை தேற்றுகிறது. வசனம் நம்ம என்ன செய்கிறது? தேற்றுகிறது. முதல்ல என்ன செய்யுது? சத்தமா எல்லாரும் சொல்லணும். முதல்ல என்ன செய்கிறது? எச்சரிக்கிறது. இரண்டாவது, பரலோக அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது இந்த வசனம். அல்லேலூயா. மூன்றாவது, என்னை தேற்றுகிறது. பல நேரங்களில் இந்த வசனம் நம்ம என்னை தேற்றுது. இந்த வசனம் நம்மை தேற்றாவிட்டால், அல்லேலூயா, அவன் சொல்றான் பாத்தீங்களா, உங்க வசனம் மட்டும் என்னோடு பேசாவிட்டால் நான் துக்கத்திலே மடிந்திருப்பேன். சங்கீதக்காரன் சொல்றான்ல, என்ன செய்திருப்பேன்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்திருப்பேன்? உங்க வார்த்தை மட்டும் கேட்காதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்து இருப்பே. அப்ப வசனம் என்ன இருக்கும்? வரலன்னு என்ன இருக்கும்? சஞ்சலம், துக்கத்தில் செத்திருப்பேன் அப்படின்றான் சங்கீதக்காரன். உங்க வசனம், உங்க வார்த்தை எனக்கு வந்ததினாலே என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்றுங்க? சோத்திரம், என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்றுன்னு கேட்டேன். என்ன சொன்ன? இப்போ தேற்றுகிறது, நம்மை தேற்றி விடுகிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை படிங்க பார்ப்போம்.
ஆதியாகமம் 28:10. நான் உன்னோடு இருந்து போல்டா படிமா. நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு இருந்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். பாருங்க எப்படி ஒருத்தர் சோர்ந்து போய் கிடக்கிறான், ஆறுதலற்று கிடக்கிறான், புரியுதுங்களா உங்களுக்கு? மன வியாகுலத்தினால படுத்து கிடக்கிறான். அடுத்து என்ன வழி, என்ன பாதைக்கு நம்ம போக போறோம் தெரியாம படுத்து கிடக்கிறான். அவன்கிட்ட வார்த்தை வருது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடவே மாட்டேன். தேற்றுது வார்த்தை. அம்மா தட்டக்கூடாது, உணரணும். வசனங்கள் ஆவியில உணரணும். உன தேற்றி இருக்கா ஆமான்னு சொல்லி அந்த உணர்வு, அந்த உள்ளுணர்வோடு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறவர்களாக தேற்றும். இதுவரைக்கும் தேற்றின வசனம், இதுவரைக்கும் உன்னை எச்சரித்த வார்த்தை, இனி எச்சரிக்கும். உனக்கு பரலோக அழைப்பை கொடுத்த அந்த வசனம், அந்த சத்தம் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு உனக்கு. நீ எதுக்காக அழைக்கப்பட்ட மகனே மகளே, நீ எதுக்காக அழைக்கப்பட்ட, எதை நோக்கி ஓடுகிறேன்னு உனக்கு ஒரு அழைப்பு சத்தம் உன் இருதயத்தில் தொனிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்னது? உலகத்தை நோக்கி நீ போகும்போது, பரலோக வாழ்க்கையை நீ மறக்கும் போது சத்தம் வரும், மகனே மகளே நான் உன்னை எதுக்கு அழைச்சேன். இதுவரைக்கும் அழைப்பு சத்தம் கேட்ட வந்தவள் உனக்கு அதை மறக்கும் போது அந்த சத்தம் திரும்ப வரும். அதே போல இதுவரைக்கும் உன்னை தேற்றி வந்தவர் இனிமேல் உன்னை தேற்றுவார், உன்னை ஆறுதல் படுத்துவார். வசனம் உன்னை தேற்றி கொண்டேதான் இருக்கும். வாழ்நாள் முழுதும் எப்படி வசனம் உன்னை எச்சரிக்குமோ அதுபோல வசனம் உன்னை நீ சோர்ந்து போகும் போதெல்லாம், மனம் துவண்டு போகும் போதெல்லாம் உன்னை அந்த வசனம் தேற்றுவதற்கு வந்துட்டே இருக்கும். அதாங்க தேவனுடைய வார்த்தை. கையை தட்டி சொல்லுங்க. அதனாலதான் எத்தனையோ பேர் பலத்தோடும் தொடர்ந்து ஆர்வத்தோடு கர்த்தரை நோக்கி முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயோ ஓட்டத்தை முடிச்சிடலான்னு நின்னுங்கெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறாங்க. வசனம் தேற்றினதினாலே, வசனம் தைரியப்படுத்தினதினாலே தொடர்ந்து முன்னேறி என்ன செய்திருக்கிறாங்க, பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதே போல யோசுவா 1:5 யோசுவா அதே போல மோசே மரித்த பின்பு துவண்டு படுத்திருக்கும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் இல்லைங்களா? அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். என்ன சொல்றாரு? உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்களே அருமையான வாக்குத்தத்தம் இதுதாங்க. நம்ம இதை விட வேற எந்த வசனம் தேற்றவே முடியாது. என்ன வசனம் தெரியல? நான் உன்னோடு இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும். இதை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார், அவர் கூட வந்தா போதும்னு ஒரு தைரியம். சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் கூட வந்தா போதுமே. அவர் நம்மோடு கூட இருந்தா போதுமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாதிரி உங்களை தேற்ற வருவார். என்ன செய்வார்? தேற்றுவார். பல நேரங்களில் தேற்றப்படுகிறீர்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேற்றப்பட்டிருக்கிறோமா? இதுதான் வசனத்துக்குள்ளாக நடக்கிற ஒரு அனுபவங்கள். இந்த வசனம், இந்த காரியங்கள்லாம் நமக்குள்ள அன்றாடும் நடந்து கொண்டே இருக்கணும். எங்காவது தவறும் போது ஒரு எச்சரிப்பின் மணி சத்தம் உண்டாகும். மகளே இதை செய்யாத, மகனே இதை செய்யாத, ஒரு எச்சரிப்பு. அதே போல பரலோகத்தை குறித்து தினமும் ஒரு ஆண்டவருடைய அந்த அழைப்பை குறித்து, ஆண்டவரே உன்னத ராஜ்யத்துக்கு என்னை அழைத்தீரே, அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். அப்பப்போ நீங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை உச்சரிக்கணும். அதிகமா சொல்றீங்களாங்க? அல்லேலூயா. தேவையற்ற வார்த்தைகளை, தேவையற்ற காரியங்களை ஒரு நாளைக்கு எவ்வளோ பல நேரங்களில் பேசுகிறோம். ஃபோனில் பண்ணால் ஃபோன் போட்டால் என்ன பண்ணுறோம்? ஹலோ அப்படின்ற வார்த்தையை எவனாவது பண்ணானா ஒரு நாளைக்கு ஒரு 20 ஃபோன் வந்தால் 20 முறையாவது சொல்கிறோம். நீ ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு ஆண்டவரை என்னை நித்திய மோட்சத்துக்கு அழைத்தீங்களேப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்க வேண்டும். தேற்றுகிற அனுபவம். தேவன் தினமும் அனுதினமும் நம்மை தேற்றி நடத்துகிற ஒரு அனுபவம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களின் மூலமாக என்ன வாக்குத்தத்தம்? தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்லு. கர்த்தர் இந்த வாக்குகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் இந்த வசனங்களை சொல்லி இருக்கிறார் என்று ஒரு நாள் இந்த வசனத்தினாலே எவ்வளோ காரியங்களை நீ எதிர்பார்த்திருப்ப. இன்னும் எதிர்பார்க்கிறோம், நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா எதை எது தெரியுங்களா நம்மை தேற்றுகிறது? தேவன் தந்த வாக்கு தத்தம். அவர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, தேற்றிக் கொள்ளுகிறோம் அந்த வார்த்தையினால. அவ்வளோ விளங்குதாங்க? சொல்றது புரியுதாங்க? தேவன் தந்த
அந்த வாக்குத்தத்தம் நம்ம என்ன செய்கிறது? நாம் அடைய வேண்டிய லக்கை, அந்த அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம முன்னேறி செல்வதற்காக அந்த பாதையை என்ன செய்கிறது? இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றி விடுகிறது. 20 ஆண்டு காலம் யாக்கோப்பை இந்த வசனம் தான் தேற்றுச்சு. யோசுவாவை கடைசி நாள் வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான் அவனை தேற்றி நடத்தியது. சொல்றது புரியுதாங்க? ஹலோ, பல நேரங்கள் ஆண்டவரே இன்னும் வாழ்க்கையில் நான் நினைச்சது அடையல, இன்னும் இப்படிதான் இருக்கிறேன், இன்னும் பெருசா எதுவும் என் வாழ்க்கையில சரியா அமையலையே, இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேன்னு யோசனைகள் வரும்போதெல்லாம் என்ன ஆண்டவரனோடு பேசினார் சொல்லுங்களே. லூயா. ஹலோ, கவனிக்கிறீங்களாங்க? உன்னோடு என்ன பேசினார் ஆண்டவர்? என்ன வாக்குத்தத்தம் உனக்கு இருக்கு? சபையில கொடுத்த வாக்குத்தத்தம் தானே. சொல்லவே மாட்டீங்களே. சபையில எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார் புரியுதுங்களா? ஆண்டவரே இப்படிலாம் வாக்குத்தத்தங்கள் நிறைய எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே, வாக்குகள் எங்களுக்கு இருக்கிறது. மிக முக்கியமான வாக்குத்தத்தம் என்ன? சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன்றதான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு போனார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் நினைச்சிட்டே இருக்கிறவர்களாக இருக்கோம். நினைத்து நினைத்து என்ன செய்யணும்? அந்த தேற்றப்படுகிறோம். எத்தனையோ முறைகள், எத்தனையோ நாட்கள் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னையெல்லாம் தேற்றி இருக்கிறது. எல்லா தேவ மனிதர்களே அப்படிதான். 75 வயதில் ஆபிரகாம் அழைக்கிறார், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பான்னு வாக்கு கொடுக்கிறார். அப்பப்ப வந்து அந்த வாக்குத்தத்தத்தை தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். 25 வருஷமா அதான் அவனை தேற்றுது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷமா? 25 வருஷமா அதுதான் அவனை தேற்றிக்கிட்டே இருக்குது. எகிப்துல போய் அடிமைப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்மை சந்திப்பார், ரட்சிப்பார். யோசேப்பு மரிக்கும் போதே சொல்லிட்டு போயிட்டான், உங்களை சந்திப்பார், இவ்விடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை கானானு கொண்டு போவார் இல்லையா? அப்ப அந்த வாக்கு தான் உங்களை 400 ஆண்டுகளா பாரம்பரியமா சொல்லிட்டு போறாங்க. அடுத்த ஒரு ஜெனரேஷன் முடியும் போது கூட அடுத்த சந்ததிக்கு சொல்லிட்டு போறாங்க, என்ன கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துக்கிறார், இந்த இடம் நமக்கு நிரந்தரம் இல்லை, கானானுக்கு நம்மை கொண்டு போவார் அப்படின்னு தைரியமா இருங்க. இந்த அடிமைத்தனம் நிரந்தரம் இல்லை, இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த பூமியின் பாடுகள் நிரந்தரம் இல்லை, இதனுடைய கண்ணீர்கள் நிரந்தரம் இல்லை. இயேசு ராஜா ஒரு நாள் வருவார், கண்ணீரை துடைக்க, நம்ம இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு கொண்டு போக, நித்திய மோட்சத்தில் நம்மை பிரவேசிக்க பண்ண. அந்த நல்ல எண்ணங்களோடு ஓடணுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுதான் கர்த்தர். நம்ம வார்த்தைகள் பல நேரங்களில் பல விஷயங்களிலே வாக்குத்தத்தங்கள் நம்மை தேற்றி கொண்டே இருக்கும், தைரியப்படுத்தி கொண்டே இருக்கும். வார்த்தை அப்படிலாம் தைரியப்படுத்துதா? அவங்கள தைரியப்படுத்திக்கிறீங்களா? இல்லை வேற ஏதாவது இல்லை, பரவாயில்ல பார்த்துக்குவோம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சா வேற ஏதாவது தொழில் பண்ணி சம்பாரிச்சுக்கலாம், வேற ஏதாவது வேலை செஞ்சு சம்பாரிச்சுக்குவோம். வயசான காலத்தில் சில பேர் என்ன முடிவு பண்ணுவாங்க, கொஞ்சம் நாள் போட்டும், முடியாத காலத்தில் இதை பண்ணி சமாளிச்சுக்குவோம், அதை பண்ணி சமாளிச்சுக்குவோம். கவனிக்கிறீங்களா? என்ன ஒரு டெபாசிட் போட்டு வச்சுக்குவோம், அந்த பென்ஷனை வாங்கி சாப்பிடும், அதிலிருந்து வட்டியை வாங்கி சாப்பிட்டு காலத்தை ஓட்டிக்கலாம். இல்லை எல்லா காலம் முடியும் போது வேற ஏதாவது திட்டம் போட்டு வைப்பாங்க, ஏதாவது ஊரில் கிராமங்களில் எங்காவது போய் உட்காந்து செட்டில் ஆக்கிடுவோம். சில பேர்லாம் எங்காவது போய் உட்காந்துருவாங்க, தோட்டம் துறவு வாய்க்கால் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் போய் விவசாயம் பார்த்து பொழைச்சிக்கிடுவோம். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு கிடப்போம். சோத்திரம், அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய திட்டம் தான் நமக்கு. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நம்மை நாமே தேற்றிக் கொள்ளுகிறதல்ல, தேவன் கொடுத்த வார்த்தைகளின் மேலே நம்ம இருதயத்தை வைத்து அதிலே நாம் தேற்றிக் கொள்ளுகிறவர்களாக காணப்படும். சொல்லுங்கள், அல்லேலூயா. எதில் தேற்றிக்கொள்ளணும்? தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு இருக்கிறது, அதில் நம்ம தேற்றப்படுகிறவர்களாக இருக்கணும். என்ன தேற்றப்படுது? சொல்லுங்க, என்ன தேற்றப்படுது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லிக்கிறாரே. வாழ்நாள் முழுவதும் அந்த தேவன் நான் சொன்னதை அவர் செய்யும் அளவும், மரணம் முடிய வரைக்கும், இந்த பூமியில கண்ணை மூடுற வரைக்கும் என் தேவன் என்னை கைவிட மாட்டார், எப்படியாவது என்னை நடத்துவார். இப்படி சமாளிச்சுக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிக்கிறலாம், இப்படி பண்ணிக்கலாம், அப்படி எண்ணமெல்லாம் தூக்கி எறியணும். அப்போ வசனத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, வார்த்தையின் மேல நம்ம தேற்றப்படலைன்னு அர்த்தம். நமக்கு நாமே ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தில் நம்மை தேற்றிக் கொள்கிறோம். அந்த அனுபவம் உங்களுக்கு நிலை நிற்காது,
அந்த பிளான் என்ன செய்யாது, சக்சஸ் ஆகாது உங்க வாழ்க்கையில. ஆனா வசனத்துக்குள்ள இருந்து உங்களை தேற்றி பாருங்க. சொல்றது விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது உனக்கு பலனாக மாறும். 4வது காரியம் பார்க்கும்போது தைரியப்படுத்தும். அடுத்து என்ன செய்யும்? தைரியம் ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்கல்ல, எதை விட்டாலும் எதை இழந்துடாத, எதை விட்டுறாதம்பாங்க. யாராவது இறந்துட்டா, யாராவது ஒரு இழப்பு நேர்ந்துட்டா, ஏதாவது ஒரு மோசமான நிலைமை ஒருத்தருக்கு வந்துட்டா, இப்போ என்ன செய்வாங்க? தைரியத்தை மட்டும் விட்டுறாதப்பா. ஏன்னா அந்த தைரியத்தை அவன் விட்டுட்டான்னா அடுத்தது அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது. சொல்றது விளங்குதாங்க? அந்த தைரியத்தை மாத்திரம் அவர்கள் இழந்து விட்டால் தொடர்ந்து என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அதனால வசனம் நம்ம என்ன செய்கிறது? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்கிறது? தைரியப்படுத்துகிறது. வாசிங்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியாகமம் 15:1. வேகமா 15:1 வேகமா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. கம்மி பண்ணது. ஆமா, பயப்படாதே. இந்த வார்த்தை நம்மை மிக 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 தைரியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பயம் ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு பயம் ஒரு வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா அது என்ன ஆயிடும்? நம்ம வாழ்க்கைய அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. வசனமே சொல்லுது, பயப்படுகிறவர்கள் எங்க போக முடியாது? சத்தமா சொல்லுங்க, எங்க போக முடியாது? நீ பாவம் செய்ய வேண்டாம், கொலை பண்ண வேண்டாம், விபச்சாரம் பண்ண வேண்டாம், விக்கிரகாராதனை பண்ண வேண்டாம். யார் போக முடியாது? சத்தமா சொல்லுங்க, யார் போக முடியாது? பயம் இருந்தாலே பரலோகம் போக முடியாதான். சோத்திரம். அல்லேலூயா. ஆம். அப்போ தேவன் அதுக்கு தான் சொல்றார். எதை குறித்து? எதிர்காலத்தை குறித்தோ சில விஷயங்களை குறித்தோ நமக்கு என்ன இருக்கக்கூடாது? ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் நம்ம இருதயத்தில் இருக்கவே கூடாது. வசனம் நம்மை தேற்றுகிறது. பயப்படாதே. என்ன செய்கிறது? தைரியப்படுத்துது. என்ன பண்ணுது? தைரியப்படுத்துகிற வார்த்தை அது. பயப்படாதப்பா அப்படின்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? தைரியத்தை. எதை விட்டால் எதை விட்டுறாத? தைரியத்தை விற்றாது. அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். வாசிங்க 22 24 வரைக்கும். 22 24 வரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல் சொல்றார் பாருங்க. வாசிங்க வேகமா. 22 24 வரைக்கும். என்னம்மா இவ்வளவு சுலபா போறோமா? வசனம் வாசிக்கிறவங்க டக்கு டக்குன்னு வாசிக்கணுமே. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும். ஆகிலும் இப்போ அப்போஸ்தலர் 27 22 ஆகிலும் திடமனதாருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால், நல்லா கவனிங்க, 23 எல்லாரும் பாருங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் தேவனுடைய தூதனமானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அது 22 பாருங்க. என்ன மறுபடியும் 22க்கு வாங்க. இந்த வார்த்தை சொன்னவர் தான் முதல்ல சொல்ற, ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு என்ன சொல்றேன்? தைரியம் சொல்லுகிறேன். சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றேன்? தைரியம் சொல்லுங்க. சத்தமா எல்லாரும் என்ன சொல்றேன்? தைரியம் சொல்லுகிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? 24 பவுலே, நீ பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி? 24 என்ன சொல்றாரு? பவுலே, நீ பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால என் நிமித்தமா உங்களை காப்பாற்ற போறாரு. அதனால நீங்க திடமானதார்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். தட்டி சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, தேவன் மேல உள்ள நம்பிக்கை. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? ஏதாவது பயம் வந்தா என்ன சொல்லு? என் தேவன் இருக்கிறார், என்ன பயப்பட வேண்டான்னு சொன்ன ஒருவர் எனக்கு இருக்கிறார். எந்த பயத்தை மட்டும் தள்ளிடணும் வெளியில. என்னை பயப்படாதேன்னு சொன்ன என் தேவன் இருக்கிறார். தைரியத்தை வளவ தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நினைச்சு உனக்குள்ள தைரியத்தை வரவழைக்கும். ஏசாயா 41 நமக்கு 10வது வசனம் அருமையான வாக்குத்தத்தம் இல்லையா? அதை நீங்க அதிகமா அறிக்கை செய்யணும். நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்ட்டு இருக்கிறார் இல்லையா? பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேங்க.
முழு பலத்தோடு சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அந்த பயம் வரும்போதெல்லாம் நீங்க வசனம் நம்மை தேற்றுகிறது, தைரியப்படுத்துது. என்ன செய்து? சத்தமா சொல்லுங்க. தைரியப்படுத்தி இருக்கா? தைரியப்படுத்துறவங்க ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வசனம் என்ன தைரியப்படுத்தி இருக்கு? அல்லேலூயா. ஆமா, பல நேரங்களில் நம்ம தைரியப்படுத்தின வார்த்தை கடைசி வரைக்கும் தைரியப்படுத்தி நடத்தும். இந்த தைரியமெல்லாம் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இன்னைக்கு இருக்கிற தைரியம் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறவர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றே ஒன்று தான், அந்த பயம் தட்டும் போதெல்லாம் இல்லை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர் எனக்கு இருக்கிறார். பயப்படாதேன்னு சொன்னவர் ஒரு நாளைக்கு ஒரு தரம் அந்த வார்த்தை இருக்காங்க பைபிளில். நான் இன்னும் தேடி ஆராய்ஞ்சதில்லை. எல்லா பரிசுத்தவான்களும் வேத வல்லுநர்களும் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை 365 முறை இருக்கான். என்னன்ட்டு பைபிளில் 365 வார்த்தை இருக்கான் பயப்படாதேன்ற வார்த்தை. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாத, எதை நினைச்சும் பயப்படாத. பிரைஸ் கடல். அதுதான் உன்னை என்ன செய்யும்? தைரியத்தை கொடுக்கும். நிறைய பேர் தைரியத்தை இழந்துடுறாங்களே, முடியாது இனி எதுவும் செய்ய முடியாது அவ்வளவுதான். பல காரியங்களை குறித்து தைரியத்தை இழந்து போறாங்க. எந்த சூழ்நிலையிலும் எதை குறித்தும் தைரியத்தை இழந்து போகக்கூடாது, பயம் வந்து விடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை தைரியப்படுத்துது. அது என்ன வார்த்தை? பயப்படாதே அப்படின்ற வார்த்தைகள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 6வது காரியம் உற்சாகம் ஊட்டும் வார்த்தை. என்ன வார்த்தை? முதல் வார்த்தை என்ன பார்த்தோம்? சத்தமா எல்லாருமே சொல்லலாம், எச்சரிப்பின் வார்த்தை. 2வது நித்திய அழைப்பு இல்லையா? 3வது சத்தமா சொல்லணும் எல்லாரும். 3வது எங்கப்பா டைரி? எங்கப்பா உங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்குமே இல்லையா? என்ன உங்க டைரியெல்லாம் எங்க? டைரி எங்க? ஒரு ஊழியம் செய்கிற பையன் டைரி வச்சு குறிப்பெடுக்க வேண்டாமா? டைரி எழுதுகிற பசங்களாம் என்ன பண்ணணும்? ஒரு டைரி வச்சு ஒரு குறிப்பெடுத்துக்கூடாதா? எழுதி வச்சாதானே வசனத்தை வீட்டில் பார்க்க முடியும். அதான் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக வசனங்களை திரும்ப தியானிப்பதற்கு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. வாசிக்க பார்ப்போம். அடுத்து சத்தமா. அடுத்தது என்னது? தேற்றுகிறது. அடுத்தது தைரியப்படுத்தும். 5வது உற்சாகம் ஊட்டும். 2 நாளாகமும் 15:7-8 வாசிக்க பார்ப்போம். 2 நாளாகமும் 15:7-8 வேகமா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல், நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். உற்சாகப்படுத்துகிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் ஆசாராஜா அகற்றி போடுகிறார். கவனிக்கிறீங்களா? நீ தேவனுக்கு பிரியமான விஷயத்தை எப்பெல்லாம் செய்யறியோ அப்பெல்லாம் ஆண்டவர் வந்து உன்னை உற்சாகப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து அதை செய். நீ செய்த காரியம் சரிதான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற மாதிரி உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை ஆண்டவர் பேசுவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தோன்னா மகிமை இறங்குது. அப்ப என்ன பண்ணிட்டார்? அவன் கட்டின ஆலயத்தை சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தார்? தேவன் அதை அங்கீகரித்தார். தேவன் சில விஷயங்களை கர்த்தருக்காக செய்கிற சில நல்ல காரியங்களை கர்த்தர் உன் அங்கீகரிப்பார். அதை அடுத்தவங்க ஏன் இதெல்லாம் தேவையில்லாத பண்ற, ஏன் இதெல்லாம் தேவையில்லாத செய்யற சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த விபிஎஸ் நடத்துகிறோம், சில கூட்டங்கள் நடத்துகிறோம், சில சபைக்காக செலவுகள் செய்கிறோம் அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத செலவு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறவா. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, சபைக்காக செய்யப்படுகிற அத்தனை காரியத்தையும் தேவன் நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுவார்? உற்சாகப்படுத்துவார். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து அவர் சிரசின் மேலே ஊற்றுகிறார். அப்போ எல்லாரும் சொல்கிறான், எதுக்கு வீண் செலவு, எதுக்கு இப்படி தண்டமாக இந்த பணத்தை செலவு பண்ண? யார் மேலே ஊற்றுனதுக்கு? ஆண்டவர் மேலே ஊற்றப்பட்டதுக்கு. அப்போ ஆண்டவருக்காக, ஆண்டவர் ராஜ்யத்திற்காக செய்யப்படுகிற எந்த காரியமே தேவன் உற்சாகப்படுத்துவார். உடனே அத்தனை பேரை கண்டிக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் அமைதியா இருங்க. இவள் நற்கிரியை செய்தாள், இவள் செய்தது எங்கும் சொல்லப்படும், நீ சரியாதா செஞ்சமா, பயப்படாத அப்படின்னு அவளை உற்சாகப்படுத்துகிறார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்களேங்க. ஆசாராஜாவை இங்க உற்சாக தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றார், எப்பா நீ நல்ல கிரிகளை செய்திருக்கிற, உன் கையை நெகிழ விடாத, இந்த விஷயத்தை செய்யறத சோர்ந்து போகாத, தொடர்ந்து உற்சாகமா நல்ல கிரிகளை செயல்படுத்து, திடன் கொண்டு செய்ய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நல்ல காரியங்களை செய்யறத, ஊழியம் செய்யறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஜெபத்துக்கு வரோம், ஆராதனைக்கு வரோம், கர்த்தரை தேடுறோம்,
கர்த்தருக்காக சில உகந்த நல்ல விஷயங்களை நீ செய்யும் போது, காரியங்களை நடப்பிக்கும் போது அதுல சோர்ந்து போகாத. அந்த கிரிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? தேவன் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட நல்ல கிரிகளை தேவன் அங்கீகரிச்சுக்கிட்டே இருப்பார், ஆதரிச்சு பேசிக்கிட்டே இருப்பார். தேவனுடைய காரியங்களை பிசாசு எப்பவுமே ஆதரிக்க மாட்டான், அனுகூலமா பேச மாட்டான், எதிர்மறையா பேசுவான். சொல்றது விளங்குதாங்க? நல்லா கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருடைய காரியங்களை எதிர்மறையா ஒருத்தர் பேசுறாங்கன்னா அது பிசாசு தான், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சொல்றது விளங்குதாங்க? அதனாலதான் பேதுருவை பார்த்தே அப்பாலே போ சாத்தானேன்ட்டார். ஆனா அதே பேதுரு என்ன சொன்னாரு? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவின் சொன்னா அவனை உற்சாகப்படுத்தினாரா? இது மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, இதை பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். உண்மையில என் சபையை கட்டுவேன் அப்படின்னு அவனுக்கு உற்சாகப்படுத்துகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேங்க, அல்லது உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, சத்தம் ஆமென். அப்போ உற்சாகப்படுத்துகிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இருக்கா? தொடர்ந்து கத்தரை பிரியப்படுத்துற மாதிரி செயல்களை காரியங்களை செய்துகிட்டே இருக்கிறோமா? அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லிட்டே இருக்கணும்? நம்ம காரியங்களை அங்கீகரிக்கும்படியான வார்த்தைகளை, உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை நம்ம இடத்துல சொல்லிட்டே இருக்கணும். இன்னும் செய், இன்னும் இந்த காரியங்களை செய், இன்னும் இந்த காரியங்களை செய், உன்னை அங்கீகரிக்கிறேன், இந்த விஷயத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சத்தம் அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல முழுபலத்தோடு சொல்லுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கணும். அனுதினமும் எச்சரிப்பின் மணி என நமக்கு உழுந்துகிட்டே இருக்கணும். அனுதினமும் நித்திய வாழ்வை குறித்துதான ஒரு என்ன செய்யணும், ஒரு அழைப்பு நமக்குள்ள உருவாகிட்டே இருக்கணும். எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோன்ற எண்ணம் நமக்கு உண்டாகிட்டே இருக்கணும். உண்டாகுதா? இந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கான்னு கேட்கிறேன். சொல்லுங்களேன் அல்லேலூயா. வசனத்துல எவ்வளவு காரியங்கள் இருக்கு. நம்மை தேற்ற வருகிற வார்த்தை, நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. அடுத்தது சொல்லுகிறேன், பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 to 13 வரை நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை. நம்மை வேகமா வாசிங்க பாப்போம். 4 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 4 to 13 வரை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாம் தாழ்ந்திருக்க, வாழ்ந்திருக்க, திருப்தியா இருக்க, பரிபூர்ணம் அடைய, குறைவுபட, எல்லாத்திலையும் போதிக்கப்பட்டிருக்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்திலையும் எனக்கு பலன் உண்டு. இந்த இப்படிப்பட்ட நல்ல வாழ்வோ தாழ்வோ குறைவோ எல்லா சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் என்னோடு கூட இருந்துட்டே இருக்கிறார் என்றார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா உற்சாகமா சொல்லுங்களேங்க. எலியா சோர்ந்து படுத்துட்டார். எலியா சோர்ந்து படுத்துட்டார். தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பலத்தினாலே, எந்த பலத்தினாலே? தேவன் கொடுத்த அப்பத்தினாலும் தண்ணீரினாலும் அந்த பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் எங்க போனானா? தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனானா. சொல்றது விளங்குதாங்க? அவனை பலப்படுத்துறார் ஆண்டவர். சோர்ந்து போய் படுத்துட்டான், தூண்டு போய் படுத்துட்டான். பல நேரங்களில் நம்மை பலப்படுத்துவது யாருங்க? நமக்கு வேண்டிய பலனை தருவது யாருன்னு கேட்கிறேன். ஒரு இனம் புரியாத ஒரு பலன், ஒரு உற்சாகம் நமக்குள்ள திரும்ப வருது அப்படின்னு அதை யார் கொடுக்கறது? பலவீனம் இழக்கும் போது தான் உனக்கு பலனா ஓடிட்டு இருக்கும் போது வரைக்கும் தெரியாது. பாருங்க, படுத்துப்பாரு, ஜுரத்துல முடியாம படுத்துப்பாரு, அது வரைக்கும் அவன் அடங்கவே மாட்டான். நம்ம ஆளுகெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கிற வரைக்கும் ஊய் டாட் பூட் தஞ்சா போருமா. கத்தர் கட்டையை கட்டி படுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வெளியில சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. பார்க்கணும், எவனாவது பார்த்தா ஆண்டவரே என்ன வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்ன கொடுத்த இந்த பலனுக்காக நன்றின்னு சொல்லிட்டு போகணும். சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ரொம்ப அது டேஞ்சரான காரியம். பலவீனம் வரும்போது தான் தெரியும். ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவரே எனக்கு கொடுத்த பலனுக்கு. அப்ப தேவன் எத்தனையோ பேர் பலவீனத்துல துவண்டு போய் அப்படியே அவங்க வாழ்க்கையில் எழுந்திருக்காம போனவங்க எத்தனை பேர்? சிந்தை கொடுத்து கவனிக்கிறீங்களா வசனத்தை? கவனம் இங்க இருக்கா? ஹலோ, வசனத்தின் மேல கவனம் இருக்கான்னு கேட்டேன். கரங்களை வைத்து நல்லா சொல்லுங்க பாப்போம். அப்ப பலன் யார் தருகிறது? கர்த்தர். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுது பாருங்க, 11-12 ரொம்ப முக்கியமான வார்த்தை. வேகமா வாசிங்க பார்ப்போம்.
11ஆம் அதிகாரத்துல 11-12 வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி, நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து, என்ன செய்தாலும் கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். போதும், அல்லேலூயா. கர்ப்பந்தரிக்க பலனடைந்தாளா? எதை? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு. ஐயோ, விளங்குதா இல்லையா? வசனத்தை கேட்டா நமக்கு என்ன வந்துடும்? ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, என்னை பலப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவரால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவரால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென், அல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று நாம தேவனுடைய வசனத்தை உட்கொண்டு பலனை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்திக் கொள்வது. சொல்றது விளங்குதாங்க? அவர் நம்மை பலப்படுத்த கூடியவரும் கூட. சாரால் என்ன பண்ணிட்டா? பலன் அடைந்து அப்படின்னு போட்டிருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்படின்றார். அப்புறம் தான் எனக்குன்றார். என்னை பலப்படுத்துகிறார் ஒருத்தர், அதனால எனக்கு, அதனால நான் பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற மாதிரி பலப்படுத்துகிற வார்த்தை சாராளுக்கு வந்த உடனே கற்பந்தரிக்க பலன் அடைகிறாள். அவள் வயது சென்றவள், வயதாயிருச்சு, உடம்பு தளர்ந்துருச்சு, முடியல அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போகாதபடி வயது செல்ல செல்ல எனக்கு வேண்டிய பலத்தையும் கொடுக்கிறீர். அல்லேலூயா. நாட்களுக்கு தக்கதான பலனை எனக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு நீங்க அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோடு. அல்லேலூயா. பலவீனம் வரும்போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு பலனா இருக்கிறீர், நீர் எனக்கு பலனா இருக்கிறீர் சொல்லி சொல்லி வசனம் உன்னை தேட்டிடுங்க. வசனம் உன்னை பலப்படுத்தியே தீரும். 10 தடவை சொல்லு, 100 தடவை சொல்லு. மருந்து மாத்திரையை நம்பிடாத. எடுத்துக்குங்க, தப்பு இல்லை. ஆனா எதை நம்பு? எதை நம்பு? தேவ வார்த்தையை நம்பு. அதுதான் உனக்கு தெம்பு. பாதர் சொல்லுவார், அது சாத்தானுக்கு அம்பும்பார். சோத்திரம், அல்லேலூயா. நல்ல சத்தமா தேவ வசனம் தான் நமக்கு அது தெம்பை தரும், பலனை தரும். 7வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். 22:12 வெளிப்படுத்தினால் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்ன வார்த்தை? எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? இதோ இப்பதானே படிச்சதை கேட்டீங்க செவியில, திரும்ப சொல்றக்கு என்ன? சத்தமா சொல்லுங்க, இதோ சீக்கிரம். யார் சொல்லிட்டு போனா? ஒரு நாள் நம்பிக்கை விட்டுக்கிற வார்த்தை. அது அழைப்பின் வார்த்தை. நமக்கு அழைப்பு கேட்டு பரலோக ராஜ்யம் சமீபம், அழைப்பு கேட்டு உள்ள வந்திருக்கிறோம். வா, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்றார். வந்துட்டோம், உள்ள உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போயிருக்கு. என்னன்ட்டு? ஒரு நாள் ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை. இயேசு ராஜா வரப்போகிறார், என்னை அழைத்து கொண்டு போன இயேசு ராஜா வரப்போகிறார். ஒரு நாள் ஒரு நம்பிக்கை. பரலோகா, இயேசு நிச்சயம் மீண்டும் வருவார், அவரை பார்த்தேன் ஆராதிக்கிற தேவனை என் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே என் இயேசுவை மீண்டும் பார்ப்பேன். நல்லா கையை தட்டி அந்த வார்த்தை, அந்த வசனங்கள் நம்மை மீண்டும் 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 நம்ம என்ன செய்யும்? உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. சொல்லுங்களேன், நல்லா உற்சாகமா சொல்லுங்களாமா. இப்படி தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் ஒரு விசுவாசிகளுக்குள்ளாக, தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அனுதினமும் இடைப்பட்டு கொண்டே இருக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அனுதினமும் ஏதாவது ஒரு பகுதியில், இந்த பகுதிகள் பாருங்க, 7 பகுதிகள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் தேவனுடைய வசனம் உன்னோடு இடைப்பட்டு தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறார். தேவ வசனம் என்பது தேவனே உன்னோடு பேசிக்கொண்டே இருக்க விரும்புகிறார். இந்த வசனத்தில் உணர்த்தப்படும் போதெல்லாம், இந்த வசனங்கள் உன்னோடு இடைபடும் போதெல்லாம், இந்த வசனங்கள் உன்னை சந்திக்க வரும்போதெல்லாம் கர்த்தருக்கு நீ மகிமை செலுத்தவும், அவரோடு நீ பேசுகிற நபராகவும், அவருக்கு இதன் மூலமாக நீ நன்றி சொல்லுகிற நபராக மாறிட்டே இருக்கணும். சொல்றது விளங்குதாங்க? அதுக்குதான் அந்த வசனங்களை படிக்கணும், வசனங்களை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். வசனங்கள் மேல உண்மையான ஆர்வம் இருந்தா உன் வாழ்க்கையை சிதைக்கவே விடாது, உன் வாழ்க்கையை அழிந்து போகவே விடாது. உன் வாழ்க்கையை ஆக்கி கொண்டே இருக்கும், உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கும், உன் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கும், உன் வாழ்க்கையை பலப்படும். ஏன்னா சோர்ந்து போகும்போது அதிகமான வார்த்தை வரும்.
நீ ஆண்டவருக்காக உற்சாகமாய் செஞ்சிருப்ப. எவனும் 10 பேர் உன்னை பாராட்ட மாட்டான். தேவன் உன்னை வந்து உற்சாகப்படுத்துவார். நீ செய்தது நற்கிரியை. அல்லேலூயா. கர்த்தர் உற்சாகப்படுத்துவார். கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார் நமக்கு. அல்லேலூயா. பலவீனத்தில் என்னப்பா சில பேர் பார்த்துப்பா உடம்ப பார்த்துக்குப்பா, ஹார்லிக்ஸ் குடிப்பா, பூஸ்ட் குடிப்பா அப்படிம்பாங்க. இல்லாட்ட ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. உன் பலவீனத்தினுடைய அருமை அவங்களுக்கு தெரியாது. சோத்திரலிலே சொல்லுங்க. அது புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. அந்த வெளி அந்த அந்த பிரச்சனையினுடைய வேதனை அவர்களுக்கு தெரியாது. சரியா, ஏன்னு தான் கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கொஞ்சம் ஆவியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க தான் விளங்கும். அந்த சூழ்நிலை என்ன அப்படின்றது விளங்கிக்க முடியும் நமக்கு. சும்மா மொட்டையா சில பேர் ரைட்டா அப்படின்னு அதனுடைய விரியத்தை அநேகரால் விளங்கி கொள்ள முடியாது. அப்படி எல்லா மனிதனாலும் விளங்கி கொள்ள முடியாது. அதை விளங்கி கொள்ளுகிற ஒரு கர்த்தர் மட்டும்தான். உன் பலவீனங்கள் எங்கெங்க பகுதியில் இருக்கோ அங்கே கர்த்தர் உன்னை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உன்னை பலப்படுத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார் என்ற சொல்லுங்கள். அல்லேலூயா. உன்னை தேற்றுவார் அவர். அல்லேலூயா. ஆமாம், அது தேற்றக்கூடிய வார்த்தைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கும். இது பாதைக்கு எப்படி இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்னது? நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் வெளிச்சம். பாதைக்கு போகிற பாதைகள், உன் வாழ்க்கை பிரயாணத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு அதுதான் வெளிச்சம். அது தீபம், உனக்கு வெளிச்சம். பைசர் அழுது நினைப்போமா? நன்றி சொல்லி ஆண்டவருக்கு இந்த வார்த்தைக்கு மகிமை செலுத்தி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நன்றி, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி.